உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை தியானத்திற்கு வரவேற்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு கிருபைகளை அளிப்பாராக. நாம் விசுவாச வீரர்களுடைய பட்டியலை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் கூட இந்த விசுவாச பட்டியலில் ஈசாக்கு, ரெபேக்காள் இவர்களுடைய காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஈசாக்கை பற்றி நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அவர் கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். எப்படி என்றால், அவர் ஒரு ஜீவ பலியாக ஆபிரகாமினாலே மோரியா மலையில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர். கிறிஸ்து பலியாக போவதை அவர் ஒரு முன் அடையாளமாக அதை நிலைநிறுத்தி அவர் அதை காட்சி பொருளாக வைத்தார். இன்றைக்கும் நாம் ஈசாக்கு இந்த 11ஆம் அதிகாரத்தில் அந்த 20ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். இப்போ ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார், ஒரே பிள்ளை. இந்த ஈசாக்க சாராள் மிக நேர்த்தியாக வளர்த்தாள். சாராளும் ஆபிரகாமும் மிக நேர்த்தியாக வளர்த்தாங்க. அது எப்படி அந்த நேர்த்தி, அந்த குழந்தை வளர்ப்பில் எப்படி அந்த நேர்த்தி வந்தது என்றால், சாராள் முதிர்ந்த வயதில் அந்த பிள்ளையை பெற்றெடுத்தாள். எவ்வளவு காலம் காத்திருந்தாள். ஆகையினால அந்த குழந்தைய அவள் சொல்கிறா, இந்த அடிமையினுடைய மகனோடு என்னுடைய மகன் விளையாடக்கூடாது அல்லது கலந்து கொள்ளக்கூடாது. ஒரு வைராக்கியம், அதாவது உலக சிநேகத்தின்ல ஈசாக்கு வளர்க்கப்படாமல் அவள் சாராளுடைய கூடாரத்தில் மிக நேர்த்தியாக வளர்க்கப்பட்ட ஒரு மகன். இந்த நாளில் ஈசாக்குக்கு மனைவியாக ரெபேக்காள் வருகிறாள். நம்ம நேற்று அதை பார்த்தோம். ரெபேக்காளுடைய பூர்வம் என்ன, பூர்வீகம் என்ன? அது சீரியா தேசம். சீரியா தேசம் என்றால் அது ஈராக், அதாவது துருக்கிக்கும் ஈராக்குக்கும் பக்கத்தில் இருக்குது. ஈராக்கினுடைய ஒரு எண்டு துருக்கியினுடைய எல்லை பக்கத்தில் அந்த தேசம் இருக்கிறது, சீரியா. அந்த சீரியர்கள் யார் அப்படின்னா, அவர்கள் தான் பாபிலோனியர்கள். பின்னாட்களில் கிறிஸ்துவின் காலங்களில் ரோம அரசாங்கம் அதை கைப்பற்றியது. அந்த ரோம அரசாங்கத்தினுடைய வலுவான ஒரு கேபிட்டலாக, அது அதாவது வலுவான ஒரு நகரமாக அந்த சீரியா, அந்த பட்டணம் மாறியது. இந்த சீரியாவை பற்றி வரலாறு, உலக வரலாறு என்ன சொல்லுதுன்னா, மெசபடோமியா என்று சொல்லுகிறது. மெசபடோமியா என்றால் அது சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. சிந்து சமவெளி நாகரிகம் எங்கே இருக்கிறது? அது இந்தியாவில், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மையமாக சிந்து வழி பகுதியில் இருக்குது. இந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த மெசபடோமியா, இந்த சுமேரிய நாகரிகம். இந்த சுமேரிய நாகரிகம் உலகத்திலே முதல் தோன்றின ஒரு நாகரிகம். இந்த மெசபடோமியா, இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, மெசபடோமியா என்ற வார்த்தை ஆதியாகமம் 24:10 இருக்குது. 24:10 அது சீரியா தேசத்தை குறிக்கிறது. இப்போ ஆபிரகாமினுடைய வம்சம் எங்கிருந்து வந்தது? ஊர் என்ற கல்தேயர் தேசத்திலிருந்து வந்தது. அதாவது மெசபடோமியாவினுடைய துவக்கத்தில், அதற்கு பக்கத்தில் தான் நமக்கு பலுசிஸ்தான் இருக்குது. பலுசிஸ்தான்னா என்ன அப்படின்னா, அது பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது சிந்துவெளி நாகரிகமும் மெசபடோமியா நாகரிகமும் சமகாலங்களில் அது தோன்றியது என்று சொல்லி வரலாறு, உலக வரலாறு சொல்லுகிறது. நான் இந்த கருத்துக்களெல்லாம் வரலாற்றை அலசி பார்த்து என்னால் முடிந்த அளவு கண்டுபிடிச்சு தான் சொல்கிறேன். ஸோ இப்போது சீரியர்கள் பலவிதமான வழிபாடுகளை உடையவர்கள், பலவிதமான தெய்வங்களை கொண்டவர்கள். அவர்களிலிருந்து வேறு பிரித்து தான் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். இப்போ ஆபிரகாமுக்கு மனைவி இருக்கிறாள், ஆனால் ஈசாக்குக்கு மனைவி வேணும்னு தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து சீரியா தேசத்திற்கு அனுப்பி அங்கிருந்து பெண் எடுக்க சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா,
ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். என்ன வார்த்தை சொல்லியிருப்பார்? நீங்கள் அந்த வார்த்தையை அந்த இதை பாருங்கள். நீங்கள் இந்த ஜனத்தோட நீ கலக்கக்கூடாது என்று சொல்லுவார். பாருங்க, 15:16 எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் வசனத்தில் அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதி எனும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் காத்மேனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரெப்பாயிரமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். என்ன காரணம்? இந்த தேசத்தில் இருக்கிற குடிகளோட நீ கலக்கக்கூடாது. இந்த தேசத்தில் வந்து தெய்வங்களை அல்லது இந்த வழிபாடுகளில் நீ உன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது. இது அருவருப்பான வழிபாடுகளை கொண்ட ஜனங்கள், அதாவது பாவத்தினுடைய மொத்த ரூபமாக இந்த 10 ஜாதியினரை ஆண்டவர் சொல்கிறார். அதில் மொத்தம் 10 ஜாதி இருக்குது. அதை இங்கே பார்த்தீங்கன்னா கேனியர்லேருந்து துவங்குனீங்கன்னா அந்த எபூசியர் வரைக்கும் 10 ஜாதி. இவர்கள் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு அக்கிரமம், ஒரு பாவம் பிரசித்தமானது. அதாவது மனிதனுடைய சரீரத்தில் 10 வகையான அக்கிரமங்கள், பாவங்கள் இருக்கிறது. நீங்கள் அந்த பாவ பட்டியலை நம்ம இன்னொரு நாளைக்கு தியானிக்கலாம். இந்த பட்டியலில் யார் இருக்கா? ஏத்தியர் இருக்காங்க. ஏத்தியர் யார் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு கல்லறை தோட்டம் கொடுத்த ஏத்தியர்கள். அவர்கள் அந்த பூர்வ குடிகள். இப்போ ஈசாக்குக்கு பெண் கொள்ள அவர் சொல்றாரு, வந்து யாக்கோபுக்கு பெண் கொள்ள ஏத்தியர்ல பெண் எடுத்தான். இந்த ஏசா வந்து ஏத்தியர்ல பெண் எடுத்தான். நீங்க பாத்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை பாருங்க. 25ஆம் அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரியனுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். இந்த 2 பேரும் வந்து ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். அவர்களுக்கு அது வந்து இருக்காது. ஈசாக்குக்கு இந்த தேசத்தினுடைய குடிகளினுடைய வழிபாடுகள், அவருடைய வழிபாடுகள், அவருடைய தெய்வங்கள், அவங்களுடைய முறைமைகள் வந்து அருவருப்பானது. அந்த வகையில் சாராள் வந்து அவ்வளவு நேர்த்தியாக வளர்த்திருந்தார் ஈசாக்கை. அப்போது ஈசாக்குக்கு வந்து இந்த பூர்வ குடிகளுடைய வழக்கங்கள், அந்த தெய்வ வழிபாடுகள், முறைகள் அவர்களுக்கு மனநோவா இருந்தபடியினால தான் யாக்கோபை மீண்டும் பதானாராமுக்கு அனுப்புகிறான். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறான். 2 பேரும் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் வரணும்னு விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் வந்து ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையோ சிநேகித்தேன் என்று மல்கியால சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்க. அங்கே அந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா 1:2 அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஏசாவை பற்றி இப்படி சொல்லுகிறார். 2ஆம் வசனம் பாருங்க. நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் என்னை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன் என்று கூறுகிறார். இப்போ சிநேகம் அப்படின்னா என்ன? இப்போ அன்புல 4 வகையான அன்பு இருக்குது. அன்பு, லவ் என்ற வார்த்தையில் 4 வகையான அன்பு இருக்குது. ஒன்று ஈரோஸ்.
இது உடல் ரீதியான அன்பு, உடல் ரீதியான கொடுக்கல் வாங்கல்ல உள்ளது. இது தாம்பத்திய உறவை பற்றி பேசுது. ஈராஸ் திருமணம். ஸ்ட்ரோஜின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு, அது தாய் அன்பு. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த தாய் அந்த பிள்ளைக்கு பாலூட்டி சீராட்டி வளர்ப்பா. அது திருமண வயது வரைக்கும் அந்த அன்பு மாறாததாக இருக்கும். மூன்றாவது அன்பு ஃபிலேயா. இதற்கு பேர் சிநேகிதர் அன்பு, ஒரு நட்பு ரீதியான ஒரு அன்பு. ஃபிலேயா நட்பு ரீதியான அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நட்புக்கு எந்த ஒரு எந்த ஒரு வேற்றுமையும் பாராது. மனது வச்சாச்சுன்னா, அன்பு வச்சாச்சுன்னா, அந்த சிநேகம் வந்துருச்சுன்னா அது ஆயுசு முழுக்க அந்த சிநேகம் பரவும். இது ஒரு உயர்ந்த அன்பு. கடைசியாக அகாப்பேங்கிறது அன்கண்டிஷனல் லவ், அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தெய்வீக அன்பு. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிற அந்த வெறுப்பு சிநேகம் என்பதை நம்ம பார்க்கணும். யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். நம்ம உடனடியாக என்ன செய்கிறோம்? யாக்கோபை அன்பு செய்தார், ஏசாவை வெறுத்துட்டாருன்னு நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி இல்லை. இந்த விடுதலை திட்டத்தில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார், செலெக்ஷன் இல்லை. ஆனால் ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் ஒரே சூழலில் பிறந்தாங்க. அதாவது ரெபேக்காள் இரட்டை ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். அதில் மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. இப்போ தேவன் இந்த விடுதலை திட்டத்தில் ஒருவனை எடுக்கணும், ஒருவனை தள்ளணும். ஏன் 2 பேரையும் வைக்க வேண்டியதானே? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்ததை 12 பிள்ளைகளையும் கோத்திர தலைவனாக கர்த்தர் வச்சாரு? இல்லை, அப்படி கிடையாது. அந்த கோத்திர தலைவர் 12 பேருக்கு வேறொரு மூல காரணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ ஏசாவை ஆண்டவர் வெறுத்தேன்னு சொல்றது என்னன்னா, ஏசாவை இந்த விடுதலை திட்டத்தினுடைய அந்த ஜீன்ல அவரை கொண்டு வரல. அதற்கு 2-3 காரணங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். எப்படின்னா 16ஆம் வசனம், ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். இது ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசா வேட்டையாடிட்டு திரும்பும்போது பயங்கர பசியாக இருந்தான். யாக்கோபு வீட்டில் பயத்தங்கூழ கிண்டிகிட்டு இருந்தான். அப்போ அவன் அங்கே பசியோடு வந்த உடனே இவன் அவன்கிட்ட என்ன செய்கிறான்? ஏசா தன் தம்பி யாக்கோபிடத்தில் எனக்கு கொஞ்சம் பயத்தங்கூழ் கொடுன்னு கேட்குறான். அவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, நீ எனக்கு முன்னால் பிறந்துட்ட, 2 பேரும் ஒரே சூழு தான், ஒரே கருவில் தான் வளர்ந்தோம், நீ என்ன முந்தி தாண்டி வந்துட்ட, உன் குதிகால பிடிச்சி தான் நான் வந்தேன். ஆனால் உனக்கு சேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கப்படுது, எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நீ எனக்கு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்துரு, நான் உனக்கு பயத்தங்கூழ் கொடுக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் நானே சாக போகிறேன், ஏன் அந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு என்று சொல்லி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான். அவனுடைய சுதந்திரத்தை அசட்டை பண்ணினான். இப்போ அந்த சுதந்திரம் யார் இடத்துல போயிட்டு? யாக்கோபின் இடத்துல போயிட்டு. நீ அசட்டை பண்ணினத, நீ வேண்டாம் என்று தள்ளினத யாக்கோபு விரும்பி கேட்கிறான். சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நீங்கள் நானும் தேவனுடைய கிருபையை காலின் கீழ் போட்டு மிதிக்கக்கூடாது. ரட்சிப்பு கிருபை, ஞானஸ்நானம் கிருபை, அபிஷேகம் கிருபை. சரீர இச்சைக்காக, பசி என்பது ஒரு இச்சை. அது வயிற்று பசியாக இருந்தால் என்ன, மோக பசியாக இருந்தால் என்ன? வயிற்று பசியும் அதே போல மோக பசி, காம பசி.
இந்த ரெண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் உச்சிதமானவைகளை இழந்து விட பண்ணும். அதை உதாசீனப்படுத்திட்டு இச்சையை நிறைவேற்ற போகும். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சைக்கு முன்னால ஒரு மனிதனும் நிற்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் இச்சையை மேற்கொள்ள முடியாது. இங்க ஏசா இச்சையினால தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தூக்கி அப்படியே ஏசாட்ட கொடுத்துட்றான். அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான், அசட்டை பண்ணினான், அதை தள்ளினான். ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரனான இவன் ஆசீர்வாதத்தை இழந்தான். பாருங்க, ஈசாக்கு ஏசாவையும் ஆசீர்வதித்தான், யாக்கோபையும் ஆசீர்வதித்தான். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னு நம்ம பார்க்க வேண்டாம். தகப்பன் விசுவாசத்தோட கிறிஸ்துவின் அட்டவணையில் ஏசா வரட்டும்னு ஆசீர்வதித்தான், யாக்கோவும் வரட்டும்னு ஆசீர்வதித்தான். ஆனால் ஏசா அந்த திட்டத்தில் வராதபடிக்கு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டதுனால, கிருபையை அல்ல தட்டினதுனால, இப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். முதல் வார்த்தை சிநேகித்தேன், ரெண்டாவது வார்த்தை வெறுத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அந்த கிறிஸ்துவின் விடுதலை திட்டத்தில் யாக்கோபு இடம்பெறுகிறார், ஏசா வெளியேற்றப்படுகிறார், அவனே வெளியேறுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபை சிநேகித்தேன் என்ற வார்த்தையில் என்ன இருக்கிறது என்றால், கிறிஸ்துவனுடைய விடுதலை திட்ட பயணத்தில் அந்த விடுதலை திட்டத்தில் யாக்கோபு ஈசாக்கினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறது, பலிக்கிறது. ஏசா யாக்கோபு ஈசாக்கு ஆசீர்வதித்தும் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அசட்டை பண்ணினதுனால தேவனுடைய பார்வையில் அவன் செலக்ட் ஆகவில்லை. இப்போ நான் ஒரு வசனத்தை பாருங்க, சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி சொல்றார். இப்போ பாருங்க, கிறிஸ்துவனுடைய அந்த தீர்மானத்தை பற்றி 2ஆம் சங்கீதத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இப்போ செலக்ஷன் ஏசா வெறுத்ததுனால செலக்ஷன் இப்போ யார்கிட்ட போயிடுது? யாக்கோபிட்ட போயிடுது. அதுக்காக ஏசாவை கர்த்தர் வெறுத்து விடவில்லை, ஏசாவை அப்படியே அழிந்து போன ஆண்டவர் விட்டு விடவில்லை, ஏதோமியரையும் கர்த்தர் அழித்து விடவில்லை. இந்த விடுதலை திட்டத்தில் தேவன் பழைய ஏற்பாட்டில் சில தேவ மனிதர்கள் வழியாக, தேவ மனுஷிகள் வழியாக கிறிஸ்து பிரயாணப்பட வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வருகிறார்கள். அதற்கு பிறகு 12 கோத்திர பிதாக்கள் வருகிறார்கள். அதற்கு பிறகு தாவீது வருகிறார். ஈசாயின் வயிற்றில் தாவீது பிறக்கிறார். தாவீது பிறப்பதற்கு ராகாப் என்ற அந்த வேசியினுடைய பெயர் அந்த அட்டவணையில் வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய வம்சத்தில் கிறிஸ்து பிறக்கிறார். அப்போ விடுதலை திட்டத்தில் விசுவாச வீரர்கள் தேவனுடைய தெரிந்தெடுப்பாய் அது இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான், இது தேவனுடைய சத்தம் என்று அடையாளம் கண்டான். தேவன் விடுதலை திட்டத்தில் விசுவாசிகளின் தகப்பனாக ஆபிரகாமை அப்பாயின்ட் பண்ணுகிறார். ஈசாக்கு ஆபிரகாம் அங்கே பலியிட அவரை கட்டும்போது அவர் கீழ்ப்படிந்து, தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, மரணமானாலும் என் தகப்பன் எனக்கு கொடுக்கறத நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி கீழ்ப்படிந்ததை கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அவர் அதில் வருகிறார். யாக்கோபு என்ன திட்டத்தில் வருகிறார் அப்படின்னா, யாக்கோபு தேவனுடைய தெரிந்தெடுப்பில் மிக முக்கியமான ஒரு நபர். அது நம்ம பார்க்குறோம், இப்போ பார்க்க போகிறோம். யாக்கோபு மிக முக்கியமானவர். ஆனால் ஏசா ஏன் தள்ளப்பட்டான்? ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, அதாவது தேவனுடைய கிருபையை அல்ல தட்டுகிறவர்கள் தேவனுடைய திட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள், அவர்களாகவே வெளியேறி போகிறார்கள்.
எப்படி ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய ஏதேனில் இருக்கும்போது பாவம் செய்த உடனே அவர்கள் தானாக தேவனுடைய சமூகத்திற்கு பயந்து மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள், தேவ சமூகத்தை விட்டு விலகினார்கள் என்று வேதம் கூறுகிறது. தேவன் விலக்கல, ஆதாமும் ஏவாளுமே விலகி போயிட்டாங்க. அந்த வசனத்தை பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க, 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பாவம் செய்த பிறகு, தேவனுடைய வார்த்தையை மீறின பிறகு, தேவன் சொன்னதை விட்டுட்டு சொல்லாததை செய்ததுனால, அந்த அந்நிய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தது பாருங்க. சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, அதான் ரொம்ப முக்கியமானது, விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இப்போ தேவன் இவர்களை விலக்கல, பாவம் இவர்களை விலக்குது. இவருடைய உள் உணர்வு தேவ சமூகத்தை நாடாம தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறது. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வாக்கிய பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம். இது யாக்கோபை கர்த்தர் தெரிந்தெடுத்தார், சிநேகித்தார், ஏசாவை வெறுத்தார் என்பதற்கான ஒரு அந்த தேவ தீர்மானத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஒளியை விரும்பாம இருளை விரும்பி போறாங்க. இது ஏதேன்ல நடந்தது, ஏசாவுக்கும் நடந்தது. தேவனுடைய திட்டத்திலிருந்து ஏசாவை கர்த்தர் வெளியேற்றல, ஏசாதான் வெளியேறி போனார். அப்போ இருக்கிற ஆப்ஷன் 2 தான். ஒன்று, ஏசா வெளியேறின உடனே யாக்கோபை தான் தெரிந்து கொள்ள வேண்டும், வேற வழி கிடையாது. ஆசீர்வாதத்திற்கு சொந்தமாக பிறந்தவன் ஏசா. அதைத்தான் நம்ம எபிரேயர் 12 சொல்லுகிறோம், வாசிக்கிறோம் பாருங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள, அதாவது 12:17, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாற்றத்தை காணவில்லை. பிற்பாடு தேடினா அது காலம் கடந்து போயிடுச்சு. ஏன்னா ஈசாக்கினுடைய வம்சத்துல கிறிஸ்து வரணும். அப்போ ஈசாக்குக்கு அடுத்து ஏசாவா யாக்கோபா என்று கர்த்தர் பார்த்தபோது ஏசாவினுடைய நடவடிக்கை தேவனை விட்டு விலகுகிற ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. ஒன்று, அவன் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். 2, அவசரமாய் ஏத்தியருடைய மனைவி வம்சத்தில் பிள்ளைகளை மனைவியை தெரிந்து கொண்டான். இந்த 2 காரியத்தில் தேவனை விட்டு விலகி போனதுனால அடுத்த ஆப்ஷன் யார் தான் இருக்கிறா? யாக்கோபு தான் இருக்கிறா. யாக்கோபு யார் தெரியுமா? மொத்த எத்தன்லே பெரிய எத்தன். வேதம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறது? யாக்கோபு என்றால் எத்தன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே கன்னிங்கா, அப்படியே சூழ்ச்சியா காரியங்களை செய்கிறவர். ஏசா அப்படிப்பட்டவன் அல்ல. யாக்கோபு எல்லாத்துலேயும் எல்லா விதத்திலையும் மனுஷீகத்தை, அதாவது உலக பொருளை சேர்க்கறது, ஆஸ்தியை சேர்க்கறது, ஆசீர்வாதத்தை சேர்க்கறது, இதிலெல்லாம் ரொம்ப ஞானமாக இருப்பார். இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் மேலே அவருக்கு அவ்வளவு விருப்பம். அதை தேவனுடைய ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக பெறணும்னு சொல்லி விரும்புகிறவன். ஈசாக்கின் இடத்துல போய் திருட்டளவா ஆசீர்வாதத்தை பெற்றவன். இந்த சூத்திரத்தை கற்றுக் கொடுத்தது யாரு? ரெபேக்காள். அவளுடைய தாயாகிய ரெபேக்காள். பிரியமானவர்களே, இந்த ரெபேக்காள் எங்கிருந்து அதை கற்றுக்கொண்டாள்? இந்த முறைய, அந்த சாமர்த்தியத்தை, அந்த சூதான அந்த சூழ்ச்சியை எப்படி கற்றுக்கொண்டாள்? அவள் சீரியால இருந்து வந்தவ. சீரியால இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ரொம்ப லகுவா நடக்கும்.
உலக மனிதரிடத்துல இது சாதாரணமாக இருக்கும். பிரியமானவர்கள, இப்போ யாக்கோபை கர்த்தர் தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. தேவனுடைய திட்டத்துல ஏசாவும் யாக்கோபும் நிற்கிறார்கள். அந்த ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தேவன் தந்த கிருபைய, முந்தி பிறந்த அந்த கிருபையை அவன் அசட்டை பண்ணினதுனால தேவனுடைய கண்கள் யாக்கோபை சிநேகித்தது, யாக்கோபை நேசித்தது, யாக்கோபை சிநேகிதனாக எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்திருக்கிற இந்த ரட்சிப்பை அல்ல தட்டக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் பின்மாற்றம் நம்முடைய வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிடும், நம்முடைய நித்தியத்தை அழிச்சிடும், நம்முடைய ஆசீர்வாத வாழ்வை அழிச்சிடும். ஏசா அதை தேடியும் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஈசாக்கு அவனையும் ஆசீர்வதித்தான், யாக்கோபையும் ஆசீர்வதித்தான், ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஆசீர்வதிக்கிறவர் ஈசாக்கு அல்ல, கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் கர்த்தரோ இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிறார், இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறார், இருதயத்தின் எண்ணங்களை கர்த்தர் பார்க்கிறார். இப்ப பாருங்க, ரோமர் 9ஆம் அதிகாரத்துல இந்த செலக்ஷனை பற்றி அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுல ஏசாவை பற்றியும் யாக்கோபை பற்றியும் அங்கே நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, தீர்மானத்தினுடைய விவரத்தினுடைய முழு தாற்பயமும் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. பாருங்க, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால், மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. உலகத்தை சிநேகிக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர் அல்ல. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, கர்த்தரை தான் எல்லாத்துக்கும் விசுவாசிக்கணும். பணத்தையும் பதவியையும் செல்வாக்கையும் நேசிச்சு போன்னு விட்டுருவார். ஏசா விட்டது மாதிரி விட்டுருவார். நீ என்ன விரும்புனியோ அதை நீ செஞ்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருவார். இப்போ பாருங்க, அது அது எப்படி என்றால், மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறது. அந்த வாக்கு தத்தமான வார்த்தை யாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது, இது ஆபிரகாமை பற்றி சொல்றாரு. ஈசாக்கை சொல்லும்போது, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரிகையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கிறது. இப்ப பாருங்க, ஏசாவும் யாக்கோபும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள். இப்போ விசுவாச வீரர் பட்டியல ஏசா வெளியேற்றப்பட்டு யாக்கோபு உள்ளே நுழைகிறார். இந்த யாக்கோபு உள்ளே நுழைகிறது கிரியையினால அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கிரியையினால் அல்ல. ஆனா இதே எபிரேய ஆக்கியோன் எங்க 12 சொல்லும் போது என்ன சொல்றாரு, அவன் வாக்கு அந்த அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணினதுனால பின்பு அதை அவன் நாடியும் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அழைப்பு என்ன, 2 பேருக்கும் ஒன்றாதான் இருக்குது. ஆனா தெரிந்தெடுப்பு, அழைப்பு ஓப்பன் டு ஆல், காலிங், அதாவது ஆண்டவர் நம்ம அழைக்கும் போது எல்லாரையும் பொதுவா அழைக்கிறார். ஆனா தெரிந்தெடுப்பு, நீங்க அழைப்புல நின்றா தான் தெரிந்தெடுப்புக்குள்ள போக முடியும். நீங்க அழைப்பை அசட்டை பண்ணினா ஏசாவை போல நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள், நீங்களே வெளியேறிடுவீங்க. தெரிந்தெடுப்பு மீதி இருக்கிறவருக்கு போகிறது. இப்ப பாருங்க, அழைக்கிறவனாலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவனுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதி இருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம், தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார்.
இங்க பாருங்க, இன்னொரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டது மட்டும் இல்லை, அதை மட்டும் ஆண்டவர் குறிப்பா சொல்லல, இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு. யார் மேல எனக்கு இரக்கம் இருக்கும் அப்படின்னா, துன்மார்க்கத்தில், அதாவது வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமல்ல. இப்போ ஆதியில ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே ஆண்டவர் முற்றிலும் அவர்களை வெறுத்து விடவில்லை. பாவத்தில் விழுந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்க இரக்கம் தந்து ஒரு வழிய சந்ததியை ஏற்படுத்தின கர்த்தர் இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த விடுதலை திட்டத்துல யாக்கோபு எவ்வளவுதான் திருக்கானவனாக, கேடானவனாக, எவ்வளவுதான் உலக சிந்தை உடையவனாக இருந்தாலும் நான் இவனை மீட்கிறத போல உலகம் முழுவதையும் மீட்பேன் என்று, இவரை தெரிந்தெடுப்பது போல உலகம் முழுவதையும் தெரிந்தெடுப்பேன் என்கிற ஒரு அடையாளத்தையும் ஆண்டவர் இங்கே காட்டுகிறார். இந்த யாக்கோபு ஏசா 2 பேர்ல மிக கன்னிங்கான, மிக சூதான ஒரு நபர் யாருன்னா யாக்கோபு. ஆகையினாலதான் கர்த்தர் யாக்கோபையும் தெரிந்தெடுக்கிறார். எந்த பாவியையும் ஆண்டவர் தள்ளுகிறதில்லை. ஒன்று, தேவ திட்டத்துல, தேவனுடைய அந்த திட்டத்துல ஈசாக்கினுடைய பிள்ளைகள் வருகிறார்கள். அந்த பிள்ளைகள்ல யாக்கோபு தெரிந்தெடுக்கப்படுகிறார். ஏசா வெளியேறி போகிறார். தேவனே வெளியேற்றல, அவரே வெளியேறுகிறார். அப்போ தேவன் உலகத்தின் மொத்த உருவமாக இருக்கிற யாக்கோபை தெரிந்து கொண்டு அவர் மூலமாக கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையான மீட்பின் திட்டம் விளங்க ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில அவர்தான் நம்மை நிலைநிறுத்துகிறவர். நாம அவருடைய அழைப்பையும் அவருடைய தெரிந்தெடுப்பையும் நாம காத்துக்கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சிலாக்கியங்களை எண்ணி பார்த்து ஆண்டவரை துதிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் தியானம் உடைய பார்வையில அருமையாக இருப்பதாக. கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆண்டவரே கர்த்தாவே அழைப்பையும் தெரிந்தெடுப்பையும் நாங்கள் உறுதியாய் பிடித்து கொண்டு உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணியிலே தீவிரமாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.